அண்மை செய்தி. தஞ்சையில் தேமுதிக சார்பில் டாக்டர் ராமநாதன் போட்டியிடுவார் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சையில் தேமுதிக சார்பில் டாக்டர் ராமநாதன் போட்டியிடுவார் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. கடலூர் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்து போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். அதிமுக கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக கட்சிக்கு இந்த முறை 5 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிகவிற்கு பார்த்தோம் என்றால் தஞ்சாவூர், விருதுநகர், கடலூர், திருவள்ளூர், மத்திய சென்னை ஆகிய 5 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்பது கூட நமக்கு அந்த தகவலாக கிடைத்து இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட செயலாளர் டாக்டர் ராமநாதன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் விருதுநகரில் விஜய பிரபாகரன் இந்த முறை களத்தில் இறங்குவார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல கடலூரில் முன்னாள் பன்ருட்டி தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதே போல திருவள்ளூர் தொகுதியில் பூந்தமல்லி நகர செயலாளர் ஸ்ரீராம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இல்லை என்றால் எழும்பூர் முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி அல்லது மத்திய சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் பிரபாகரன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கிடையே 5 தொகுதிகள், கடந்த தேர்தலில் 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ராமநாதனுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ராமநாதன் கடந்த 2009 பாராளுமன்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார். அப்பொழுது தனித்த தேமுதிக களத்தை சந்தித்த ஒரு நிலையில் அப்பொழுது 69,000 ஓட்டுகளை அவர் பெற்று இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் 2016 அதே போல தஞ்சாவூர் தொகுதியில் 2021 ஆண்டும் கூட அவர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார். அதே போல விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரன் முதலாக தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். அதே போல கடலூரை பொறுத்த வரைக்கும் பன்ருட்டி தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்துவிற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. மேலும் திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி நகர செயலாளர் ஸ்ரீராம் அல்லது எழும்பூர் முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி ஆகியோருக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தசாரதி முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதிக்கும் அதே போல மாவட்ட சார்பு 94 கவுன்சிலராக போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர். இதற்கிடையே தற்பொழுது இந்த உத்தேச வேட்பாளர் யார் என்பது நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.